வணக்கம் நேர்களே, ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் புருஷோத்தம சங்கம யுகத்தின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் ராஜயோகத்தின் விதிமுறைகளை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் ராஜயோகி பிரம்மாகுமார் ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபுவில் கடந்த 4 வருடங்களாய் சேவை செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த ராஜயோக தியானம் செய்வதற்கு என்னென்ன தகுதி வேணும்? இந்த ராஜயோகத்துக்கு உண்டான விதிமுறைகள் என்னென்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். ராஜயோகம், யோகம் என்ற வார்த்தை இறைவனுடைய தொடர்பு, இறைவனை அன்பாக நினைவு செய்வது என்பதன் பொருள். இறைவனுடைய அன்பு நாம் அடைய வேண்டும், இறைவனுடைய குணங்களை நாம் பெற வேண்டும் என்றால் அவரை நாம் மானசீகமாக தொடர்பு கொள்வதுதான் ராஜயோக தியானம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இறைவன் கண்ணுக்கு புலன்படாத ஒரு சக்தி. அவர் இந்த பௌதீக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்துக்கும் மேலான உலகத்தில் வசிக்கின்றார். அந்த உலகத்திற்கு நம் மனதை கொண்டு சென்று அவரை நாம் அன்பாக நினைவு செய்து மனம் அவரிடம் ஒருமுகம் ஆகும் பொழுது நாம் அவருடைய குணங்கள் சக்திகளை பெற்று நாம் நம் ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியும். இதற்கு எந்த விதமான படிப்பு தகுதியோ மற்ற உலக தகுதிகள் எதுவுமோ அவசியமில்லை. குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் இந்த ராஜயோகத்தை எளிதாக பயிற்சி செய்வதற்குண்டான வழிமுறைதான் இதில் கற்றுத்தரப்படுகின்றது. குடும்பத்தில் இருந்து கொண்டே அவரவர்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டே நாம் இந்த ராஜயோக தியானத்தை பயிற்சி செய்யலாம். ஆனாலும் இதற்கென்று சில விதிமுறைகள் என்பது நாம் கடைபிடித்தால் நாம் இன்னும் எளிதாக இறைவனுடைய நினைவு செய்ய முடியும். உலகத்தில் எந்தவிதமான அலுவலக காரியங்கள் மற்ற இதர காரியங்கள் கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. சில சட்ட திட்டங்கள் கடைபிடித்தாதான் அந்த காரியம் நடக்கும். ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன இது, நம்ம ரோட்ல போறோன்னா டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு இருக்கு. அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கும். குடும்பம்னு எடுத்துட்டா கூட குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடோடு அந்த குடும்பம் இருந்தாதான் அமைதி, மகிழ்ச்சி, ஒழுக்கம் என்பது இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்முடைய அலைபாய்கின்ற மனதை, நம்முடைய மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் அடக்கி ஆளாமல் அன்போடு நம்முடைய எண்ணங்களை சீர்திருத்தி இறைவனிடம் திசை திருப்ப வேண்டும் என்றால் சில விதிமுறைகளை பின்பற்றினால் எளிதாக நம் மனதை நாம் ஒருநிலைப்படுத்த முடியும். முதல் விதிமுறை என்பது நம்முடைய எண்ணம், சொல், செயல் தூய்மையாக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்கள் இறை சிந்தனை எளிதாக செய்ய முடியும். தூய உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பார் என்று சொல்வார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கூறுவார்கள். ஏனென்றால் குழந்தை என்றாலே கள்ளம் கபடமற்ற நிலை இருக்கும். ஆகவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக, மனம் தூய்மையாக, பார்வை தூய்மையாக, வாக்கு தூய்மையாக, செயல்கள் தூய்மையாக இருந்தால் நாம் இறை சிந்தனை என்பது எளிதாக செய்வதற்கு. இல்லை என்றால் பல பேருடைய புகார் என்னவென்றால், என் மனம் ஒருநிலை ஆகுவதில்லை, தியானம் செய்ய மிகவும் கடினமாக இருக்கின்றது என்று சில நாள் செய்துவிட்டு விட்டு விடுகிறார்கள். ஆனால் இதை தொடர்ந்து செய்யத்தான் மனம் என்பது பக்குவம் அடையும், ஒருமுகம் அடையும்.
அதற்கு தூய மனம் உள்ளவர்களாக நம் உள்ளத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி உடல் சுத்தம் இருந்தா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்றோம், அதே போல மனதை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான வழி நாம ஆன்மீக ஞானத்தை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதை கற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்முடைய எண்ணம், சொல், செயல் என்பது தூய்மையாகும். முதல் விதிமுறை தூய சிந்தனைகள் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். இரண்டாவது விதிமுறை நம்முடைய உணவு. நாம் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்கின்றோமோ அப்படிப்பட்ட மனம் என்பது மாறுகின்றது. ஆகவேதான் கூறுவார்கள், ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்கின்றது, ஜெய்சா அன் வைசா மன், ஜெய்சா பானி வைசா வானின்னு சொல். எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனம், எப்படிப்பட்ட தண்ணீரோ அப்படிப்பட்ட சொல் என்பது, வார்த்தைகள் என்பது நாம் பேசுவோம். ஆகவே நம் உணவின் மீதும் நாம் உட்கொள்ளக்கூடிய தண்ணீர் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஹிந்தியில் பழமொழி உண்டு. அன்னம் எவ்வாறோ அவ்வாறு மனம் என்று தமிழில் கூட கூறுவார்கள். உணவு என்று எடுத்துக்கொள்ளும் போது மூன்று தரமான உணவுகள் இருக்கின்றன. சாத்வீக உணவு, ராஜஸ்வ உணவு, தமோ குணமான உணவு. இந்த 3 விதமான உணவு முறைகளில் 3 விதமான குணங்கள் அடங்கியிருக்கு. சாத்வீக உணவை உட்கொள்ளும் போது நம் குணங்கள் சாத்வீகமானதாக இருக்கும். அதாவது சைவ உணவை உட்கொள்ளும் போது நம்முடைய உணர்வுகள் கோபதாபங்கள் இன்றி நாம நம்முடைய எமோஷன், உணர்ச்சிகளை நாம் எளிதாக கட்டுப்படுத்திக் கொள்ளப்போம். ஆகவேதான் விரத நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்னும் பட்னி இருப்பாங்க அல்லது சைவ உணவு தான் சாப்பிடும். அது சாத்வீகம் என்று சொல்லப்படுகிறது. ரஜோகுணமான உணவுகள் நம் மனதில் கோபங்களை, வேண்டாத உணர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய. மூன்றாவது தமோ குணமான உணவு. தமோ குணமான உணவை நாம் உட்கொள்ளும் போது நமக்குள் கோபங்கள், வேண்டாத ஆசைகள், தீய எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்ப மிருகம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுது. ஆனா அது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு, அதுக்குள்ள எவ்வளோ கோபங்கள் இருக்கு. ஸோ அம்மாதிரி நம்ம அசைவ உணவுகள் சாப்பிடும்போது எளிதாக நம்முடைய மனம் என்பது நெகட்டிவுக்கு அடிமையாகின்றது. எதிர்மறை தன்மைகள் என்று சொல்லக்கூடிய கோபதாபங்கள், வெறுப்புகள், பழி வாங்கிறது. இன்னைக்கு மனிதனாக இல்லாம கொடூரமான காரியங்கள், வன்முறைகள் ஈடுபடுறாங்கன்னா அதனுடைய முக்கியமான காரணம் உணவு பழக்கம். உணவு நம்முடைய மனதை எளிதாக பாதிச்சிடும். இது மகாத்மா காந்தியினுடைய ஹிஸ்டரியில் அவர் ஒரு தடவை, வாழ்க்கை சரித்திரத்தில் அவர் இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. அவர் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தடவை சிறை கைதியாக ஜெயில் இருக்கும்போது ஒரு நாள் அவரு கனவுல அவருடைய தாயை அவர் கொலை செய்தது போல அவருக்கு கனவு. என்னுடைய தாயை நான் ஏன் கொலை செய்தேன், எனக்கேன் அந்த மாதிரி கனவு வந்தது என்று அவர் சிந்திக்கின்றார். அப்போது ஜெயிலர் வருகிறார். அவரிடம் கேட்கின்றார், இன்று ஜெயில என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலையே, எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல என்ன ஏதாவது நடந்திருக்குமே அப்படின்னாரு. நேற்று நம்முடைய சமையல்காரர் வரல, அதனால ஒரு சிறை கைதி தான் சமையல் பண்ணாரு அப்படின்னாரு. அந்த சிறை கைதி யாருன்னு கேட்டார். அந்த சிறை கைதி தன்னுடைய தாயை கொலை பண்ணிட்டு அந்த தண்டனையா அவர் சிறையில் இருக்காரு, அவர் தான் நேற்று சமையல் பண்ணாரு அப்படின்னு சொன்னார். உடனே காந்திக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுறது. அந்த சிறை கைது நேத்து தன்னுடைய தாயை கொலை பண்ணிட்டோங்கிற அந்த உணர்வோடு சமைச்சிருப்பாரு. அந்த உணவை சாப்பிட்டுட்டு நான் படுத்த காரணத்தினால்தான்
அந்த உணவு எனக்கு கனவாக வந்து நான் என்னுடைய தாயை கொலை பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன்னு வருத்தப்பட்டாரு. உடனே உணவுக்கு எவ்வளோ ஒரு உள்ளத்துல மனதுல பாதிப்பு ஏற்படுகின்றது என்று அவருடைய சுய சரித்திரத்துல காந்தி எழுதியிருக்காரு. ஆக உணவு ஒரு மனிதனை எளிதாக பாதிக்கும். உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, சில நார்மல் பர்சன் நார்மலா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க பேச்சுக்கள் நடைகள் நல்லா இருக்கும். ஆனா அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நிறைய குடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பேசுறோம் என்ன நடக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க தன்னுடைய நினைவுக்கு வந்த பிறகு நீ ஏன் இப்படி பேசு, நானும் அப்படி பேசினேன், நானும் அப்படி நடந்துட்டேன் அப்படின்னு தன்னையே மறந்துடுறாங்க அந்த போதையில. காரணம் நம்முடைய சிஸ்டம் எல்லாமே அந்த உணவு பாதிச்சிருது. இப்ப நம்ம உடம்புல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் உணர்வுகளை அதிகமா தூண்டுது. ஒரு சன்னியாசி கதையில கூட இந்த உணவுடைய மகத்துவத்தை சொல்றார். ஒரு சன்னியாசி ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக போறாரு. அவங்க விருந்து அந்த அம்மா வந்து ரொம்ப அன்பா பரிமாறுறாங்க. அந்த சுவாமிஜி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவருடைய மனதில் என்ன வருது, இந்த வெள்ளி டம்ளரையும் இந்த வெள்ளி தட்டையும் நம்ம திருடிட்டு போயிடலாம். திடீர்னு அவர் யோசிக்கிறாரு, நானே எல்லாமே துறவரம் பண்ணிட்டு வந்த சன்னியாசி, எனக்கு ஏன் இந்த வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளர் மேல ஆசை வந்துச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இப்போ அந்த வீட்டு அம்மையார்கிட்ட கேட்கிறாரு, அம்மா இன்னைக்கு யார் சமைச்சதுன்னு. உடனே அவங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு, சுவாமிஜி கண்டுபிடிச்சிட்டாருன்னு. ஐயா, இன்னைக்கு நான் சமைக்கணும், பட் சமைக்க முடியாத நிலை இருந்தது, அதனால வேலைக்காரி தான் சமைச்சான். வேலைக்காரி எப்படிப்பட்டவன் கேட்டான். ஐயோ, அவர் ரொம்ப திருட்டு குணம் உள்ளவன் அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றார். அப்போ உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு, அதனால நான் அந்த உணவு சாப்பிட்டுன்னு எனக்கு அந்த திருட்டுத்தன்மையான எண்ணம் வந்ததுன்னு அவர் புரிஞ்சுட்டு சிரிச்சுட்டு மெதுவா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த அம்மையார்கிட்ட அவருக்கு வந்த எண்ணங்களை சொல்றார். ஆக எல்லாத்தையும் முற்றும் துறந்த ஒரு சுவாமியாக இருந்தாலும் கூட அந்த உணவு சாப்பிட்ட உடனே அந்த எண்ண அதிர்வலைகள் அவருடைய மனசுக்கு பாதிக்குது. ஆக யார் எந்த எண்ண அலைகளோட சமைக்கின்றார்களோ அது நம்முடைய மனதை பாதிக்கும். ஆனால் நம்முடைய மனம் வந்து சுத்தமா இருக்கணும்னா, எப்படி ஒரு வண்டி நல்லா இருக்கணும், இன்ஜின் நல்லா இருக்கணும், அதுல போடக்கூடிய ஃபியூயல் நல்லா இருந்தாதான் அந்த வாகனம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய இந்த உடல் என்ற வாகனத்துக்கு நல்ல உணவு என்பது நாம் போட்டா உடல் கூட ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய மனம் கூட ஆரோக்கியமா இருக்கும். அப்ப தியானம் செய்வது எளிதாக. நல்ல ராஜயோகத்துல நாம் சாத்வீக உணவை உட்கொள்வது நல்லது, தூய உணவு உட்கொள்ளணும். மூன்றாவது விதிமுறை, நாம் இந்த ராஜயோகத்தை நடைமுறை வாழ்க்கையில பயிற்சி செய்யணும்னா நல்ல குணங்களை வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல குணத்தை நான் கடைபிடிப்பேன் என்று நீங்க குணங்களை கடைபிடிக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வேண்டாத எண்ணங்கள் குறையும். ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுன்னா அந்த கோபம் வர நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு படபடபடான்னு அடிக்குது. காரணம் என்ன, உங்களுடைய எண்ணங்களுடைய வேகம் ரொம்ப ஃபாஸ்டா. எந்த தீய குணத்துக்கும் நாம் அடிமையாகும் போது மனதின் எண்ணங்கள் ரொம்ப வேகமா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணம் எங்கிட்ட போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, எங்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் போக மாட்டேங்குது, எங்கிட்ட இருக்கக்கூடிய மூட் ஆஃப் போக மாட்டேங்குது நம்ம சொல்றதை விட நல்ல குணங்களை நமக்குள் கொண்டு வந்தா அந்த வேண்டாத குணம் போயிடும். இப்ப டெய்லி நம்ம ஏதாவது ஒரு குணம், இன்னைக்கு முழு நாள் நான் அன்பாக இருப்பேன், எல்லார்கிட்டையும் நான் அன்பா பேசுவேன், எல்லாரையும் நான் அன்பா பார்ப்பேன், அன்பு என்ற குணத்தை இன்று முழு நாளும் நான் கடைபிடிப்பேன் என்று குணங்களை கடைபிடிக்கணும். குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பை உயர்த்தும். குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ஆகவே குணங்களை நாம் கடைபிடிக்கணும்.
பொதுவா சொல்லாங்க, அன்னப்பறவையானது பாலும் தண்ணி கலந்து வச்சா அது தண்ணியை விட்டு பாலை மட்டும் கிரகிக்கும்னு சொல்லுவோம். கல்லும் முத்து கலந்து வச்சா அது முத்து மட்டும் எடுக்கும், கல்லை விட்டுடும்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு அன்னப்பறவையே நல்லதை கிரகித்து கொண்டு வேண்டாததை விட்டுறது. நம்ம ஆறறிவு கொண்ட மனிதர்கள் நாம என்ன செய்யணும்னா எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் கிரகிக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை மட்டும் நான் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் குணங்களை படிக்கணும். என்னுடைய தொடர்புல வரக்கூடிய எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நான் கிரகித்தால் நான் குணங்கள் நிறைந்த ஆத்மாவாக ஆக முடியும். குணங்கள் என்பது இறைவன் மலர் என்று கூறுகின்றார். தீய குணங்கள் என்பது முள் என்று கூறுகின்றார். முள்ளு குத்துனா நமக்கு தான் வலிக்கும். அதனால எந்த ஒரு தீய குணமும் ஃபர்ஸ்ட் பெயின் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய பாடியில தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஏன் நமக்கு நாமே பெயின் கொடுக்கணும், துக்கம் கொடுக்கணும்? ஆகவே நான் நல்ல குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று இது நாம உறுதி எடுத்துக்கணும். 4வது விதிமுறை சத் சங்கம், தொடர்பு, நட்பு. நாம் யார்கிட்ட நட்பு வைக்கிறோமோ அதை போலதான் நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கை மாறும். பூவோட சேரும்போது நாறு கூட மணக்கும் சொல்வாங்க. ஷோ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ ஆர் யூன்னு சொல்வாங்க. நம்ம சேரக்கூடிய நட்பை பொறுத்துதான் நம்முடைய குணாதிசயங்கள்ல தாக்கம் ஏற்படுகின்றது. நல்லவங்களோட சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நல்ல குணங்கள் வரும். நாம எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களுடைய தொடர்புல சேர்ந்தோம்னா நம்மையே அறியாம அந்த கெட்டது நம்மை தாக்கிவிடும். அதனால நட்புல நம்ம கவனம் செலுத்தும். உதாரணமா மகாபாரதத்தில் எடுத்துட்டீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் எல்லாமே ஒரு கர்ணன் கிட்ட இருக்கு. அவ்வளோ கர்ணன் ரொம்ப நல்லவன். ஏன்னா அவனும் குந்தியினுடைய புத்தனன் தான். பட் ஆனா நட்பு தோஷத்தினால அவர் துரியோதன் கிட்ட இருக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த நட்பின் காரணத்தினாலதான் அவர் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாருன்னு சொல்வாங்க. சிறந்த குணங்கள் இருந்தும் நல்லவர்களை நாம் சார்ந்து வாழவில்லை என்றால் அது நமக்கு வாழ்க்கையில தோல்வியும் துக்கத்தையும் தான் கொடுக்கும். நட்பு நம்ம எவ்வளவு நல்லவங்க கிட்ட வைக்கிறோமோ அவ்வளோ நமக்கு மனசு கூட நல்லதா ஆகும். அதற்காக நாம் சத்சங்கத்தினுடைய நட்பு அவசியம் தேவை. சத்சங்கம்னா இறை ஞானத்தை பற்றிய உபதேசங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக சபைக்கு நம்ம போய் அவங்களோட சேர்ந்து ஞானத்தை நாம் தினமும் கற்க வேண்டும். இந்த 4 விதிமுறைகள் தான் ராஜயோக தியானத்திற்கு 4 தூண்கள் மாதிரி. இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா 4 காலம் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்க ஃப்ரீயா ஈஸியா உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு கட்டடம் கட்டினா கூட பாத்தீங்கன்னா 4 தூண்கள் போட்டுதான் கட்டடம் கட்டுறாங்க. அதே போல ராஜயோக தியானம் என்பது ஆத்மா பரமாத்மாவை அன்போட நினைவு செய்வது. இத ராஜயோக தியானத்தை பயிற்சி செய்ய நம்ம வேற எதையுமே விடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம குடும்பத்தில இருந்துட்டே பயிற்சி செய்யலாம். எப்படி ஒரு தாய் குழந்தையை நினைப்பது ரொம்ப எளிது, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நினைப்பது எளிது, ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை நினைப்பது எளிது. அந்த மாதிரி உடல் சார்ந்த உறவுகளை எப்படி எளிதாக நினைக்கின்றோமோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கு தந்தையான பரமாத்மாவை நினைவு செய்வது ரொம்ப சகஜமானது. இருந்தாலும் இந்த விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கும் போது இன்னும் எளிதாக நாம் தியான பயிற்சிங்கிறது செய்து அதனுடைய பலன்களை முழுமையாக பெற முடியும். இந்த ராஜயோக தியானம் செய்வதனால் என்னென்ன பலன்கள் உள்ளது அதை பத்தி? இந்த ராஜயோக தியான பயிற்சி செய்யறதுனால முதல் நமக்குள்ள மன அமைதி கிடைக்கும். மன அமைதி நம்ம வெளியே எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க டெய்லி ஒரு 20 நிமிஷம் காலையில செஞ்சுட்டீங்கன்னா ஃபுல் டே உங்க மனசு அமைதியா இருக்கும், மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மனசு பாசிட்டிவா இருக்கும், மன ஆக்கப்பூர்வ சிந்தனை செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும், வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனோசக்திங்கிறது இருக்கும். அதனால ராஜயோகம் என்பது
நம்முடைய ஆத்மாவுக்கு மிக மிக புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதன் மூலமாக முழு நாள் நம்முடைய குடும்ப காரியத்திலும், அலுவலக காரியத்திலும், சமுதாய காரியத்திலும் நாம் எவ்விதமான தடைகள் இல்லாமல் அன்பாக, சுமூகமாக, சிறப்பாக அனைத்து காரியத்திலும் செய்ய முடியும். ராஜயோகத்தின் விதிமுறைகளை பற்றி ரொம்ப அழகாக, சிறப்பாக விளக்கம் தந்ததற்காகவும், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, இன்று நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது இல்லறத்தில் இருந்து கொண்டு கடமைகளை செய்து கொண்டு நாம் அன்பாக இறைவனை நினைப்பதுதான் ராஜயோகத்தின் விதிமுறைகள் என்று புரிந்து கொண்டோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பல ஆன்மீக விளக்கத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜ